வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஃப்ஜே ஒரே ஒரு ஆல்பம் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் வந்து ஒரு ஆல்பம் கூட ரிலீஸ் பண்ணாம ஏன் இருக்காரு அப்படின்றத வந்து பளிச்சுன்னு காரணத்தோட சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு ஆல்பம் வந்து அவர் 30K வந்து ஸ்பெண்ட் பண்ணி, அதுவும் வந்து அவரோட ஏஜ் வந்து 16 இருக்கிறப்ப அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கு அவருக்கு கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 வியூ தான் அப்படின்றத 2500 வியூ தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் எந்த ஆல்பமும் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணல. இத்தனைக்கும் அவரே வந்து டைரக்ட் பண்ணி அது வந்து வெளியிட்டிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஆல்பமும் வந்து ரிலீஸ் பண்ணல. பட் நிறைய ஆல்பம்க்கு கண்டென்ட் எழுதி வந்து வச்சுருக்காரு. ப்ராக்டிஸும் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்றத வந்து நிறைய இடத்துல பதிவு பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அதுக்கு ஏன் ரிலீஸ் பண்ணல அதுக்கப்புறம் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு ஒரு ஃபேம் இல்லாதனால, விச் மீன்ஸ் இது பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஓகே எஃப்ஜே அப்படின்னா தெரியாத அளவுக்கு இருக்கிறனால, நான் வந்து ஓரளவுக்கு நம்மளை வந்து பேர் எடுத்துட்டு, விச் மீன்ஸ் நம்மளை எல்லாருக்கும் தெரியும், பிரபலம் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய ஆல்பம்ஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னோடய பிளான் வந்து இருந்தது. வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம், பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 இயருக்கு இதுதான் என்னோடய பிளான். ஸோ நான் வந்து டோட்டலாக என்னென்ன எழுதி வச்சுருக்கேனோ எல்லா ஆல்பத்தையும் வந்து 1 இயரில் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து எஃப்ஜே சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ ஒரு ஃபேமஸான பர்சன் வந்து ஆல்பம் வெளியிடுறதுக்கும், ஒரு புது பர்சன் ஒரு ஆல்பத்தை வெளியிடுறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணேன். ஸோ பிக் பாஸ் வந்து என்னை நல்லா ஒரு பெரிய ஒரு பிரபலமாக ஆக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஃபேமை வச்சு என்னோடய திறமையை ஆல்பமாக ஒவ்வொன்றா நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்றத வந்து அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ கனியக்காவும் அதான் கேட்பாங்க, ஓ எதுவுமே ரிலீஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் அதுக்கு காரணமே இதுதான். ஒரு ஃபேமஸ் ஆகிட்டு நம்ம வந்து நம்மளை வந்து காமிச்சிக்கலாம் மக்களுக்கு, அப்போ தான் வந்து ஈஸியாக ரீச் ஆகும் அப்படின்றத வந்து அவர் தெளிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ ஆல்பம் எஸ் எஃப்ஜே அண்ட் தென் சபரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு ஓப்பன் மைக் இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வெளியே போனதுக்கப்புறம் எஃப்ஜேக்கு ஒரு ஆல்பம் என்னோடய சார்பாக நான் பண்ணுவேன் அப்படின்றத வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து சொன்னார். ஸோ நாட் ஓன்லி சபரி அண்ட் எஃப்ஜே, யாருனாலும் கலந்துக்கலாம் அப்படின்றதையும் வந்து ஒரு ஓப்பன் இதுவாக வந்து வச்சுருந்தார். அதுவே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்து பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஷேர் பண்ணப்பட்டு வருது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.